வேட்டையன் படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கூலி படத்தோட ஷூட்டிங் நேற்றைய தினம் ஹைதராபாத்தில் துவங்கியிருக்கு. இதற்காக முன்னதாக ரஜினிகாந்த் விமானம் மூலம் ஹைதராபாத் சென்றதை நம்ம பார்க்க முடிஞ்சது. லோகேஷ் கனகராஜ் இயக்க உள்ள இந்த படத்தோட ஷூட்டிங் சென்னை மற்றும் ஹைதராபாத்தில் அடுத்தடுத்து எடுக்க திட்டமிட்டிருக்கிறதா சொல்லப்படுது. கூலி படத்தில் சத்யராஜ் மற்றும் ஸ்ருதிஹாசன் இணைந்துள்ளதாக சொல்லப்பட்ட நிலையில் அடுத்த வரவா பிகில் படத்தில் நடித்து மாஸ் காட்டியிருந்த ரெபா மோனிகா இந்த படத்தில் இணைந்திருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. தற்போது ஹைதராபாத்தோட ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் ஷூட்டிங் நடந்துட்டு வருதான். இந்த ஷூட்டிங் நடந்து வரும் நிலையில் வரும் 10ஆம் தேதி சென்னையில் அடுத்த கட்ட ஷூட்டிங் நடக்க இருக்கான். நடிகர் ரஜினிகாந்த் கூலி படத்தில் ஷூட்டிங் நேற்றைய தினம் ஹைதராபாத்தில் துவங்கியத்தில் உருவாக உள்ள கூலி படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிச்சுட்டு வரும் சூழலில் இந்த படத்தோட ஷூட்டிங் தொடர்பாக ஹைதராபாத்தில் சில தினங்கள் நடக்க உள்ளதாகவும் இதனை அடுத்து சென்னையில் வரும் 10ஆம் தேதி படத்தோட 2வது கட்ட ஷூட்டிங் நடக்க உள்ளதாகவும் இதற்காக பிரம்மாண்ட செட்டுகள் அமைக்கும் பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வருவதாகவும் படக்குழு சார்பில் சொல்லப்பட்டது. ஹைதராபாத் ஷூட்டிங்காக கடந்த 2 தினங்களுக்கு முன்பு ரஜினிகாந்த் அங்கு புறப்பட்டு சென்ற நிலையில் இதன் வீடியோக்கள் வெளியாகி ரசிகர்களை ரொம்பவே கவர்ந்திருந்தது. இந்நிலையில் கூலி படத்தோட ஷூட்டிங்கை சென்னை மற்றும் ஹைதராபாத்தில் அதிகபட்சமாக நடத்தி முடிக்க லோகேஷ் கனகராஜ் திட்டமிட்டிருக்கிறதா சொல்லப்படுது. படத்தில் ரஜினிகாந்தோட நீண்ட காலங்களுக்கு பிறகு சத்யராஜ் இணைந்துள்ளதா சொல்லப்படுது. இந்நிலையில் ரஜினிகாந்த் சத்யராஜுடன் ஸ்ருதிஹாசன் படத்தில் லீட் கேரக்டரில் நடிக்க உள்ளதா தகவல் வெளியாயிருக்கு. இதனிடையே விஜயோட பிகில் படத்தில் இணைந்து நடித்த ரெபா மோனிகா தற்போது ரஜினிகாந்தோட கூலி படத்திலையும் முக்கியமான ரோலில் இணைந்திருக்கிறதா தகவல் வந்திருக்கு. பிகில் படத்தில் ஒருதலை காதலால் ஆசிட் வீச்சுக்கு ஆளாகி தொடர்ந்து ஃபுட்பால் மேட்ச்சில் சிறப்பாக செயல்படும் கேரக்டரில் நடிச்சிருந்தார் மோனிகா. இந்நிலையில் கூலி படத்திலும் அவருக்கு மிகவும் அழுத்தமான கேரக்டர் அமைந்திருக்கிறதா சொல்லப்படுது. ரஜினிகாந்தோட 171வது படமாக உருவாக வரும் கூலி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மற்றும் டைட்டில் ப்ரோமோ ஆகியவை வெளியாகி ஏராளமான ரசிகர்களை கவர்ந்த நிலையில் இந்த படத்திற்காக எதிர்பார்ப்பு மிக பெரும் அளவில் காணப்படுது. இந்த படத்தின் ஷூட்டிங் நேற்றைய தினம் துவங்கி உள்ள நிலையில் இந்த ஆண்டு இறுதிக்குள்ள ஷூட்டிங்கை நிறைவு செய்துவிட்டு அடுத்த ஆண்டு கோடை கொண்டாட்டமாக படம் ரிலீஸ் ஆக உள்ளதா தகவல் வந்திருக்கு. இந்த படத்தில் அளவுக்கு அதிகமாக அதிரடி ஆக்ஷன் காட்சிகள் காணப்படும் என்று லோகேஷ் கனகராஜ் முன்னதாக பேட்டி ஒன்றில் தெரிவிச்சிருந்தார். இந்த படத்தில் ஸ்டண்ட் மாஸ்டராக அன்பறிவு இணைந்திருக்க நிலையில் படத்துக்கு அனிருத் இசையமைக்கிறார். முன்னதாக ரஜினிகாந்த் ஜெயிலர் படத்திலும் மிகப்பெரும் அளவில் பாடல்கள் பிஜிஎம்மும் கவனம் செலுத்தியிருந்தார் அனிருத். அந்த படம் அவருக்கு மிக சிறப்பான வரவேற்பை பெற்றுக் கொடுத்ததுடன் காஸ்ட்லியான காரையும் தயாரிப்பாளர்கள் கொடுத்திருந்தாங்க. இந்நிலையில் அப்படி ஒரு மாசான பாடல்கள் மற்றும் பிஜிஎம் அவர் கூலி படத்திலும் கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுது. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபர்ஸ்ட் நாளே படு பயங்கரமாக நடிச்சிருக்காராம். ஆக்ஷன் காட்சியில் பின்னி பெடல் எடுத்திருக்காராம். ஸ்ருதிஹாசனும் அவர் கூட சேர்ந்து ஒரு ஆக்ஷன் காட்சியில் நடிச்சிருக்காங்களாம். இது அனிருத்தோட மியூசிக்கில் பார்க்கும்போது தாறுமாறாக பட்டையை கிளப்ப போகுதுன்னு சொல்லிட்டு ரசிகர்களால் இப்போவே ஆவலோடு காத்துட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். கூலி படத்துக்காக நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போகிற ஒரு வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும்.